சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்டுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. ஆம் பிரியமானவர்களே, நமது மனது அநேக வேளைகளில் சோர்ந்து போய்விடும். நமக்கு நேரிடுகிற துன்பத்தையும் துக்கத்தையும் பார்த்து அது அப்படியே சோர்ந்து போய்விடும். சில சமயங்களில் நம்மையும் அறியாமல் அவர்கள் இவ்வளவு கொடுமைக்காரர்களா இருக்கிறார்கள், பாவிகளா இருக்கிறார்கள், கர்த்தருக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது, ஆனாலும் அவர்கள் நன்றாக இருக்கிறார்களே, நான் இன்றைக்கு கவலைப்படுகிறேன், நான் இன்றைக்கு பாடுபடுகிறேன், நான் இன்றைக்கு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறேன், ஆனால் அவர்கள் நன்றாக இருக்கிறார்களே, அவர்களுக்கு எந்த நோயும் வரமாட்டேங்குது, அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் கிடைக்குது, ஆனா எனக்கு ஏன் இப்படி ஒரு தொந்தரவு என்று சொல்லி நம்மையும் அறியாமல் நாம் கண்ணீர் வடிக்கிறோம். நம்முடைய மனம் வேதனைப்படுகிறது, ஏன் இப்படி நடக்கிறது என்று சொல்லி. அன்பானவர்களே, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிர்சிக்கிறது போல நான் உங்களை சிர்சிக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். தகப்பன் எல்லா பிள்ளைகளையும் சிர்சிக்கிறது கிடையாது. அவர் அந்த பிள்ளைகளை நேசிக்கிறார் என்றால் அதை கண்டித்து வளர்ப்பார். இங்கே போகாதே, இங்கே நிற்காதே, இதை செய்யாதே, இது தவறு, இது சரி என்று சொல்லி கண்டித்து வளர்ப்பார் இல்லையா? அப்படிப்பட்ட தகப்பன், உலக பிரகாரமான ஒரு தகப்பனே தன் பிள்ளையை சீராக சிறப்பாக கண்டித்து உணர்த்தி வளர்க்கும் பொழுது நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராக வழிநடத்துகிற நம்முடைய பரம தகப்பன் நம்மை எவ்வளவாய் கண்டித்து உணர்த்துவார். நாம் வழி விலகி போகும்பொழுது அவர் கண்டித்து உணர்த்துவார். ஒருவேளை உங்களுடைய மனது இன்றைக்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். 2025 தொடங்கியும் என்னுடைய துக்கமும் என்னுடைய துன்பமும் என் பின்னாலே வந்து கொண்டிருக்கிறது, அதுக்கு ஒரு முடிவே இல்லையா என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களோடு சொல்லுகிற ஒரு வார்த்தை, சங்கீதம் 20:8, அவ்வளவு அழகான ஒரு வார்த்தை அது. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அன்பானவர்களே, எவர்கள்? அவர்கள் என்று ஆரம்பிக்கும் பொழுது அது எவர்கள்? நீங்கள் சொன்ன அவர்கள், நீங்கள் சொன்ன அவர்கள் தான். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அவங்களுக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது, என்ன வேதனைக்கு மேல வேதனைப்படுத்துறாங்க, என் பிள்ளைய வேதனைக்கு மேல வேதனைப்படுத்துறாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது, ஆனா எனக்கு தானே இந்த வேதனை, எனக்கு தானே இந்த கஷ்டம், எனக்கு தானே இந்த பாடுகள் என்று சொல்லி மனம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். சிலர் பெருமை அடிப்பாங்க, பார்க்கணும், உட்கார்ந்து உட்கார்ந்து பயங்கரமா பெருமை அடிப்பாங்க. அவங்க வம்ச வரலாறையே சொல்லுவாங்க, எங்க தாத்தா பாட்டி காலத்துல இருந்தே நாங்க அப்படியாக்கும், எங்க தாத்தா சிலோன்ல இருந்தாங்க, ரங்கோன்ல இருந்தாங்க, நாங்க தான் முத அமெரிக்கால கால வச்சவங்க. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். ரதங்களும் குதிரைகளும் உங்களுக்கு தெரியும்ல, யுத்தத்துல அதுதான் முக்கியமானது. இன்றைக்கும் கூட ஆவிக்குரிய யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கொன்று யுத்தத்தை பார்த்து கொண்டேதான் இருக்கிறது. மாம்சம் என்ன சொல்லும், நீ சர்ச்சைக்கு போய் என்னத்தை கண்ட, ஏசு ஏசுன்னு போனியே என்னத்தை கண்ட, உனக்கு என்ன நடந்துச்சு,
அவரை தேடினவங்களுக்கு எல்லாம் ஆபத்து தானே வருது அப்படின்னு சொல்றவங்க சவுண்ட் இங்க கேட்கும், காதுல கேட்கும். அப்படி ஒரு பக்கத்துல நம்மளை போட்டு நிறுக்குவாங்க. நாங்கெல்லாம் பாரு நல்லா இருக்கோம். எங்க பாப்பா ஃபாரின் போயிட்டா, அவ அங்க இருந்து சம்பளம் பண்ணி அவ எங்களுக்கு அனுப்புறா, கார் வாங்கி கொடுத்துருக்கா, நாங்க இப்போ வீடு கட்ட போறோம், நாங்க அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீ இன்னும் ஏசுன்னு ஓட்ட வீட்டுல தானே இருக்க. உன் குடிசை வீடு மாறி இருக்கா? இல்ல உன் புருஷன் தான் உன்ட்ட அன்பா இருக்காரா? இல்ல உன் மனைவிதான் உங்ககிட்ட அன்பா இருக்காளா? எப்பவும் பாடுகளும் எப்பவும் பிரச்சனையும் போராட்டமும் உங்களை தொடர்ந்துகிட்டு தானே இருக்கு அப்படின்னு சொல்ற அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். வெறுமனே எழும்பி நிற்கிற அனுபவம் மாத்திரமல்ல, நிமிர்ந்து நிற்கிற ஒரு அனுபவத்தையும் நாம் பார்க்கிறோம். யாரு நிமிர்ந்து நிற்பா? வெற்றியாளர்கள் என்றைக்குமே நிமிர்ந்து நிற்பார்கள். அவங்க வெற்றியை கொண்டாடுவதற்காக நிமிர்ந்து நிற்பார்கள். முதல் இடத்திலே வந்து விட்டோம் நாங்கள் என்று சொல்லி நிமிர்ந்து நிற்பார்கள். நாமும் கூட நம்முடைய துக்கம் அவ்வளவு கொடியதா இருக்கிறது. ஒரு சிலர் நான்லாம் எதற்கு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறேன். 2025 நம்மளுக்கு ஒரு நல்ல பிறப்பா இருந்துராதான்னு நினைச்சோம். இது என்னடான்னா பழையதை காட்டிலும் அதிக கேடு உள்ளதா இருக்கு. எனக்கு மரணம் தான் வேணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு கூட உங்களில் சிலர் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆம் பிரியமானவர்களே, இயேசுவும் அவருடைய சீசர்களும் ஜனங்களுக்கு போதனை செய்து விட்டு இயேசு அந்த படகில் இருந்தவாறே அக்கறைக்கு போனார். பாருங்க, மார்க் 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். ஜனங்கள் எல்லாம் அனுப்பிவிட்டு அவர் எந்த படகில் இருந்து உபதேசம் செய்தாரோ அந்த படகை அப்படியே என்ன செய்தார்கள்? திருப்பி கடலுக்குள் போய் கொண்டிருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வேறே படகுகளும் அவரோடு கூட இருந்தது. அநேக படகுகள் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய படகின் மாத்திரமல்ல, இயேசு இருக்கிற படகும் வேற படகுகளும் என்ன செய்கிறது? அங்கே கடலிலே அக்கறைக்கு போவதற்கு அவரோடு கூட போய்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி, வேற படகுகளும் அங்கு இருந்தது. ஆனா புளூரல்ல வரல, சிங்குலர்ல தான் வந்திருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு, படகுகள் என்று எழுதப்படவில்லை, படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. வேற படகுகளும் கூட இருக்கும் பொழுது இந்த வசனம் எப்படியாக இருந்திருக்க வேண்டும்? சுழல் காற்று உண்டாகி, பலத்த சுழல் காற்று உண்டாகி படகுகள் அமிழத்தக்கதாக அலைகள் அவைகளின் மேல் மோதிற்று அப்படின்னு தானே இருக்கணும். ஆனா படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. எல்லாமே ஒரு படகை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் இயேசு கிறிஸ்து ஏறி இருக்கிற படகு. அவர் கப்பலின் அடித்தட்டிலே அழகாக அவர் தூங்கி கொண்டிருக்கிறார். அந்த அழகா போட்டிருக்கு பாருங்க, கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவ்வளவு களைப்புல அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு அடித்தட்டுல. இங்க பலத்த சுழல் காற்று வந்துருச்சு. நடுக்கடல்ல போயிட்டு இருக்கும்போது அந்த சுழல் காற்று வந்தது நிமித்தமாக என்ன நடக்கிறது என்று பாருங்கள். இந்த படகு மூழ்கத்தக்கதாக தண்ணீர் அதை நிரப்பி கொண்டு இருக்கிறது. இங்க பயங்கர காத்து, தண்ணி அடிக்குது. சீசர்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியவில்லை. என்ன செய்கிறார்கள் பாருங்கள். அவர் கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் இதே தவறை தான் செய்து கொண்டிருக்கிறோம்.
நாம் கர்த்தரோடு இருக்கிறோம், நம்முடைய படையில் கர்த்தர் இருக்கிறார், ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் நமக்கு ஒரு கஷ்டம் என்று வரும் பொழுது நாம் கர்த்தரை நம்ம விட்டு தூரப்படுத்திடுறோம். எனக்கு ஏன் இந்த கஷ்டம்னு தெரியல, நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல, எந்த வம்பு தும்புக்கும் நான் போகல, ஆனா எனக்கு ஏன் இந்த கஷ்டம், எனக்கு ஏன் இந்த வியாதி, எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்கணுமா? அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, அவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்காங்க, அவங்க இஷ்டப்படி வாழ்றாங்க, இஷ்டப்படி மனம் போன போக்குல போறாங்க. நான் கர்த்தரை தேடுறேன், அதிகாலையில தேடுறேன், ஒழுங்கா சர்ச்சுக்கு போறேன், உபவாச கூட்டத்துல கலந்துக்கிறேன், ஆல் நைட் பிரேயர்ல கலந்துக்கிறேன், எழுப்புதல் கூட்டத்துல கலந்துக்கிறேன், சுவிசேஷ ஊழியத்துல கலந்துக்கிறேன், காணா குறைக்கு சர்ச்சில் நடக்கிற எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நான் தான் முதலாளா நின்று சாப்பாடு செய்யறதுல இருந்து எல்லாவற்றையும் நான் தான் பாத்துக்கிறேன். ஆனா எனக்குன்னு வரும் இந்த வியாதி வரணுமா, எனக்கு என் பிள்ளைக்கு இப்படி நடக்கணுமா, என்னைய 4 பேர் கேள்வி கேட்டு மடக்கி கேவலமா பேசுறாங்களே, இந்த ஒரு சூழ்நிலைக்கு கர்த்தர் ஏன் என்னை தள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம சிங்கிளா போயிடுறோம். அவ்வளவு நேரம் இயேசுவோடு பயணம் செஞ்சுக்கிட்டு இருப்போம், ஏசப்பையன் கூட இருக்கிறாங்க, ஏசப்பையன் கூட இருக்கிறாங்கன்னு. ஏதாவது ஒரு துன்பம் வரும்போது, ஏன் ஏசப்பா எனக்கு இதை அனுமதிச்சிங்க, எங்கப்பா இருக்கீங்க, இங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன்பா எனக்கு இந்த பாடு, இதுல இருந்து எனக்கு விடுதலையே கிடையாதாப்பா, எத்தனை பேர் எப்படி எப்படியோ வாழ்றாங்க, உண்மை தேடாம இருக்காங்க, அவங்களா நல்லா இருக்காங்க, எனக்கு தானே இந்த பாடுன்னு சொல்லி நம்ம ஆண்டவரை ஒதுக்கிட்டு நம்ம மட்டும் உட்கார்ந்து ஆள ஆரம்பிச்சிடுறோம். பாருங்க, அழகா சொல்றாங்க, அவர்கள் அவரை எழுப்பி, தூங்கிட்டு இருந்தவரை எழுப்பி, நாங்கள் மாண்டு போகிறது உமக்கு கவலை இல்லையா? நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்திருந்தா எப்படி அவரை எழுப்பியிருப்போம்? ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. நீங்களும் நானும் அந்த இடத்தில் இருந்திருப்பேமே. ஆனால் இப்ப பயங்கர காத்து வருது, சரியா? நம்ம படகுல இருக்கோம், இயேசு கிறிஸ்து நம்ம படகுல இருக்கிறாரு, கப்பல்ல அடித்தட்டுல நித்திரையா இருக்காரு, சரியா? இதே மாதிரி புயல் காத்து வந்துட்டு பயமா இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல கப்பல் மூழ்கிறோம். முதல்ல யாரு போவா? மேல இருக்கிற நாம சாவோமா, கீழே இருக்கிற இயேசு சாவாரா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்கு ஒரு அவமானம் என்றால் முதலாவது அவர் தான் சந்திக்கிறார், அதுக்கு பிறகுதான் நாம சந்திக்கிறோம். எப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? ஏசப்பா பிள்ளை தானே, இயேசுக்கு ஊழியம் செஞ்ச பிள்ளை தானே, இயேசுடைய பிள்ளை தானே, சர்ச்சிலே கடந்துச்சு இந்த பிள்ளை. முதலாவது அவருக்கு தான் வருது அவமானம், நிந்தையும். அதற்கு பிறகுதான் நம்மளை குறித்து அவருக்கு பேசுவாள், தெரியுமா? இந்த கப்பலின் அடித்தட்டில் தூங்கி கொண்டிருக்கிற இயேசு மூழ்கி போவாரா, போமாட்டாரா? இவங்க எப்படி எழுப்புறாங்க, போதகரே நாங்கள் மாண்டு போகிறது உமக்கு கவலை இல்லையா? நானா இருந்தா எப்படி எழுப்பி இருப்பேன், நீங்களா இருந்தா எப்படி எழுப்பி இருப்பீங்க ஆண்டவரை? போதகரே சொல்லுங்க. பயங்கரமான புயல் காற்று வருது, இப்ப எல்லாரும் சாக போறோம், அது தெரியாம நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க, எந்திரிச்சு பாக்குறீங்களா? இவ்வளவு அற்புதம் செஞ்சு இது ஏதாவது செய்ய முடியுமான்னு பாருங்கன்னு நம்ம எழுப்பியிருப்போம், ஒரு வேலை, மேபி, இல்லையா? ஆனா நாமளும் அதே தப்பதான் இப்ப வரைக்கும் செய்துட்டு இருக்கோம். நம்ம ரொம்ப அப்படியே நல்லவங்கன்னு கிடையாது. நம்ம என்ன தெரியுமா செய்யறோம்? நமக்கு கஷ்டம் வந்த உடனே ஆண்டவரை தள்ளி வச்சிடுறோம், இல்லையா? ஏசப்பா என்னால முடியலப்பா, இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்களாப்பா, ஏசப்பா சொல்றோமா இல்லையா? அவர் நம்மோடு இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார், நம்ம கூடவே இருக்கிறாரு, எல்லாவற்றையும் அவர் கவனித்து கொண்டே இருக்கிறாரு. ஆனா அவரை ஒதுக்கி போட்டு என்ன செய்யறோம்? என்னத்த, அவரு இந்த ஒரு நிலைமைக்கு என்னைய கொண்டு வந்து விட்டுட்டார அப்படின்னு ஈஸியா என்ன செஞ்சிடறோம்? கர்த்தரை பேசி விடுறோம். எனக்குன்னா அதிகமா நம்ம ஜெபத்துல வச்சிடுறோம். யோசிச்சு பாருங்க, நம்ம என்ன தவறு செய்து கொண்டு இருக்கிறோம் என்று யோசித்து பாருங்க, தேவனிடத்துல கேட்கணும்.
இவங்க எழுப்புறாங்க, நாங்கள் மாண்டு போறது உங்களுக்கு கவலை இல்லையா என்று சொல்லி. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. மிகுந்த அமைதல், பின்னர் சைலன்ஸ் வந்துருச்சு. மிகுந்த அமைதல். அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? இன்னைக்கு அவர் உங்க பார்த்து கேட்கிற கேள்வி அதுதான். ஏன் இப்படி பயப்பட்டாய்? நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை மறந்து போனாயா? என்னால் இந்த அற்புதத்தை செய்ய முடியும் என்று நீ கொஞ்சம் கூட யோசிக்கலையா? நானே உனக்கு எவ்வளவோ சொல்லி தந்திருக்க, இந்த காற்றின் கடலை நீயே கூட என்ன செஞ்சிருக்கலாம்? அதட்டி இருக்கலாம். அதையும் செய்யல. அவர் கேட்டாரா கேட்கலையா? அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீங்க? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? கூடவே இருக்கிறீங்க, எல்லாத்தையும் பாக்குறீங்க, ஆனா இந்த விசுவாசம் இல்லாம போயிட்டேன். இந்த விசுவாசம் இல்லாம போயிட்டேன். அன்பானவர்களே, தெய்வீக சுகம் பிள்ளையின் அப்பம். பிள்ளையின் அப்பம், பிள்ளையின் அப்பம், பிள்ளையான எனக்கென்றோ. பிள்ளையின் அப்பம், பிள்ளையின் அப்பம், பிள்ளையான எனக்கென்றோ. நான் சுகமானேன், நான் சுகமானேன், புண்ணியரின் காயங்களால். நான் சுகமானேன், நான் சுகமானேன், புண்ணியரின் காயங்களால், புண்ணியரின் காயங்களால். அல்லேலூயா, 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 ஆனந்தமே. அல்லேலூயா, 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 ஆரோக்கியமே. யாரோ மைண்ட் வைஸ் எனக்கு இங்க கேக்குது. ஆமா, நீங்க நல்லா இருக்கிறீங்க, அதனால நீங்க தைரியமா பாடுறீங்கன்ட்டு. எனக்கு என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? விசுவாசம். நம்ம கர்த்தர் மேல விசுவாசம் வைக்கணும். சரி, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற தட்டுல, அந்த பிளேட்ல அல்லது இலையில தேவையில்லாம ஏதோ ஒண்ணு வந்து டக்குன்னு அதை எடுக்க பார்க்குது. கோழியா இருக்கலாம், நாயா இருக்கலாம், ஏதோ ஒன்று. அப்ப நீங்க பாத்துக்கிட்டு சும்மா இருப்பீங்களா? நான் சாப்பிட்றேன், அதுவும் சாப்பிடட்டும்னு சு அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, அதை பத்துவீங்கல்ல. அங்க வர்றவங்களே போன்றுவோம். தூரத்துல வர்றவங்களே என்ன செஞ்சிருவோம்? ஐயோ நாய் வருது, போ சொல்லுங்க சொல்லிடுவோம். இல்ல நம்மளே கூட போ அப்படி சொல்லிடுவோம். அவ்வளவுதான். அதைத்தான் கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார். விசுவாசம் என்கிறது ஏதோ ஒண்ணு எங்கேயோ இருந்து வருதுன்னு இல்ல. நம்மகிட்ட ஒரு வியாதி வருதா, இயேசுவின் நாமத்துல போ. உன்னை கேட்டேனா? உன்னை கூப்பிட்டேனா? நானு உனக்கு எனக்கு என்ன சம்பந்தமும் கிடையாது. நான் இயேசுவின் பிள்ளை. பிள்ளையின் அப்பமாகிய தெய்வீக சுகம் எனக்கு சிலுவையில அவர் மரித்து இலவசமாக கொடுத்திருக்கிறார். அந்த இலவசத்தை நாம் சுதந்திரித்துக் கொண்டிருக்கோம். எப்போ அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சிவியாரத்தின் ஆவியை நம்ம பெற்றோமோ அப்பயே நமக்கு வந்துருச்சு. ஆனா நமக்கு அது தெரியல. நிறைய ஆசீர்வாதங்கள் நமக்கு தெரியல, கண்டுகொள்ள முடியல, எடுத்துக்கொள்ள முடியல. அன்பானவர்களே, ஒரு சிறிய மகன் கப்பலிலே பிரயாணமாய் போவதற்கு அவனுக்கு செலக்ட் ஆயிருச்சு. 3 நாள் டூர். நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி. அவன் ஏழை மாணவன். அம்மா அப்பாட்ட வந்து சொல்லிட்டான், நான் கப்பலுக்கு போறேன், 3 நாள் பிரயாணம், எனக்கு ஃப்ரீயாவே என்ன செஞ்சுட்டாங்க, கொடுத்துட்டாங்க எங்க ஸ்கூல்ல இருந்து, நாங்க கிளம்புறோம் சொல்லி. சரி என்று அவங்க அம்மா அப்பா எல்லாரும் அவனுக்கு முடிந்த தின்பண்டங்களை கொடுத்து, நல்ல ட்ரெஸ், அவன்கிட்ட இருந்ததுல நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுத்து, 3 நாளைக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து போயிட்டு வாப்பான்னு சொன்னாங்க. முதல் நாள் ஆயிட்டு, 2வது நாள் ஆயிட்டு, அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கான் அந்த பையன். அப்போ அப்படியே பார்த்து கொண்டு வந்த கப்பல் மாலுமி, ஏயா எதுக்கு ஒரு மாதிரி சோர்வா இருக்க? என்ன, ஏன் வீட்டு ஞாபகம் வந்துட்டா?
இன்னும் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லையா? என்ன உன் ஃப்ரெண்ட்ஸோட போகணும்? அவங்க எல்லாம் சாப்பிட போயிட்டாங்க. நீ ஏன் சாப்பிடல? என்கிட்ட காசு இல்ல. எங்க அப்பா அம்மா கூலி வேலைதான் பாக்காங்களா, அதனால என்கிட்ட காசு இல்ல. எனக்கு தரல. எனக்கு சாப்பாடே தரல. எனக்கு பிஸ்கட் வாங்கி கொடுத்தாங்க, குச்சி மிட்டாய், இந்த மாதிரி மிட்டாய் எல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். எனக்கு சாப்பிடுறதுக்கு காசு இல்ல. அட செல்லப்புள்ளா, எப்போ இந்த டிக்கெட் உன் கைக்கு வந்துச்சோ அப்போ இந்த கப்பல் உள்ள எல்லாத்தையும் நீ அனுபவிக்கலாம். உனக்கு எல்லாமே ஃப்ரீ தான், அது தெரியுமா? நீ போய் எல்லாத்தையும் எடுத்து நீயே சாப்பிட்டுக்கலாம். எல்லா விளையாட்டுலயும் நீ கலந்துக்கலாம். இது உனக்கு ஃப்ரீ. இந்த 3 நாள் இந்த கப்பல்ல இருக்கிற எல்லா காரியமும் உனக்கு ஃப்ரீ, இலவசம். இது சொல்லலையா? ஐயோ, எனக்கு யாருமே சொல்லலையே. 3 நாள் நீ டூருக்கு நீ செலக்ட் ஆயிருக்க, வான்னு சொன்னாங்க, அவ்வளவுதான். இதுல எதனால நான் சாப்பிடலாமா? எதனால சாப்பிடலாமா? பிரியாணி சாப்பிடலாமா? சிக்கன் பொரியல் சாப்பிடலாமா? ஆப்பிள் பழம் சாப்பிடலாமா? அந்த ஜூஸ் நான் குடிக்கலாமா? எல்லாமே உனக்கு தான்ப்பா. உனக்கு என்ன வேணாலும் எடுத்து சாப்பிடு. 1.5 நாள் நீ இப்படி பட்டினியா கிடந்திருக்கிறியே. இங்க சொன்ன உடனே அவன் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு போய் அவன் பாட்டுக்கு எடுத்து சாப்பிட ஆரம்பித்து சந்தோஷமா இருந்தான். அன்பானவர்களே, நம்ம கையில இருக்கிற ஆசீர்வாதங்கள் கூட நம்ம கண்ணுக்கு என்ன செய்யறது இல்ல, தெரியறது இல்ல. அதனாலதான் நீங்கள் கர்த்தரை அறிந்து கொண்டு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டும் நமக்கு இருக்கிற சலுகைகள் என்ன, நமக்கு இருக்கிற கிருபைகள் என்ன, நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்ன, எதுவுமே தெரியாது. இன்னும் ஆண்டவர்கிட்ட உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நாம் யார் என்று நமக்கே தெரியல. நீங்கள் சர்வ வல்லவருடைய பிள்ளைகள் என்பதை நீங்க மறந்து போறீங்க. சாதாரண வீட்டு பிள்ளையா இருந்துகிட்டு என்ன செய்யறோம்? அதிகாரம் பண்ணிக்கிட்டு தெரியுறோம். நாம் சர்வ வல்லவருடைய பிள்ளையா இருக்கும்போது எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை மறந்து போய் விடுகிறோம். பிசாசின் மேலும் அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சகலத்தின் மீதும் அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவர் தேவ தூதர்களுக்கு உதவியாக கை கொடுக்கவில்லை, ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அதாவது அவர் பெற்றெடுத்த பிள்ளைகளாகிய உங்களுக்காக, எனக்காக கை கொடுத்தார். சிலுவையில எல்லாவற்றையும் வெற்றி சிறந்தார். நோய் பேய் எல்லாம் போச்சு. அந்த ரட்சிப்பை நாம பெற்றுக்கொண்டும், இந்த ராஜாதி ராஜாவுட்டு பிள்ளையா இருந்தும், இந்த சிறுவன் எப்படி தன் கப்பல்ல உட்கார்ந்துட்டு எல்லாரும் சாப்பிடுறது வேடிக்கை பார்த்தானா, அப்படிதான் நம்மளும் இன்னைக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் என்ன, நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்ன, நாம் அவருடைய பிள்ளைகள் ஆன பிறகு நமக்கு நாம எடுத்துக்கொள்ள வேண்டிய எல்லா வெற்றியும் என்ன, ஒன்னும் தெரியாது. ஏன்னா பைபிளை படிக்கிறது இல்லை, வேதாகமத்தை நாம் ஒழுங்காக படிக்கிறது இல்லை. அப்படியே படித்தாலும் அதுல கொடுக்கப்பட்டிருக்க வார்த்தைகள் எனக்கு என்று எடுத்துக்கொள்வதே கிடையாது. அப்படியே ஒரு வாக்குத்தத்தம் வந்துட்டாலும் அதை வச்சு அழுதுதான் நீங்க ஜெபம் பண்றீங்களே தவிர அதை நான் பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிக்கிறதுக்கு இல்ல. அவருடைய பிள்ளைங்க நீங்க, அவருடைய பிள்ளைங்க நீங்க. அவர்தான் நமக்கு சுகத்தை தருகிறவர். அவர்தான், அவர்தான், வேற யாருமே கிடையாது. என்னைக்கு அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்களோ அன்றைக்கு எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், கொடுத்தாச்சு. பரலோகத்துக்கு அடுத்த காரியத்திலையும் என்ன செய்யல, விசுவாசம் வரல. பூமிக்குரிய காரியத்திலயும் நமக்கு என்ன இல்ல, விசுவாசம் இல்ல. நம்ம சரீரத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஆசீர்வாதம் என்னன்னு நமக்கு தெரியல. இப்படி அடிமுட்டாள்களா இருந்தா நிறைய காரியங்களை நம்ம இழந்துதான் போவோம். நீங்கள் அவருடைய பிள்ளை என்பதை மறக்காதீங்க. இந்த சிறுவன் இப்படி சாப்பிடாம உட்கார்ந்துட்டு இருந்தான் பாருங்க. எல்லாவற்றையும் சுதந்திரிக்க உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தும் இன்னுமே நீங்க அழுதுக்கு இருந்துதான் இருக்கிறீங்க. நாங்கள் மாண்டு போறது உமக்கு சித்தம் இல்லையா அப்படின்றத நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கணும். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றது அதுதான். என் பிள்ளை, நீ சோர்ந்து போகாத, எழுந்துரு. வியாதியின் மீது அதிகாரம் உனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சாபத்தின் மீது அதிகாரம் உனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பிள்ளையின் அப்பமாகிய தெய்வீக சுகம் உனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். சரி, உங்க வீட்டுல பிள்ளைங்க இருக்காங்க, அம்மா சோறு போடுங்கம்மான்ட்டா இருப்பாங்க. எங்க அம்மா எனக்கு சாப்பாடே தரலன்ட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்க பாட்டுக்கு வருவாங்க, கிச்சன்ல என்ன இருக்குன்னு பாப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு இல்லைன்னா அதிகாரமா கேட்பாங்க, என்னம்மா எப்ப பார்த்தாலும் ரசம் தானா,
என்னம்மா எப்பவுமே இந்த கூட்டத்தோட வேற ஒண்ணுமே இருக்க மாட்டேங்குது, என்னம்மா எல்லா வீட்லயும் எப்படி இப்படிலாம் சாப்பிடுறாங்க, நீங்க என்னம்மா ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு மாதிரி மட்டன் எடுத்து தரக்கூடாதா அப்படி கேக்குறாங்க இல்லையா? என்ன உரிமையில கேட்காங்க? நீங்க அவங்க அம்மா அப்பா. அப்படிதான் இயேசுவுக்கும் நீங்க பிள்ளைங்க. அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டு நித்திய ஜீவனுக்கு என்று அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். மறந்து போகாதீங்க. இப்படிப்பட்ட பெரிய கிருபை நமக்கு கிடைச்சிருக்கு. அதனாலதான் இவர்கள் என் ஜனங்கள் என்று சொல்ல, நான் உங்களை பிரித்தெடுத்தேன், உலகத்தார் போல வாழ்வதற்காக நான் உங்களை அழைக்கவில்லை, நான் உங்களை பிரித்தெடுத்தேன் என்று சொல்லியிருக்கிறார். எப்படி நம்மை அழைத்திருக்கிறார் பாருங்க. நீ என்னுடையவன், நீ முத்திரிக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, உன்னெல்லாம் நான் அப்படியே விட்டுற முடியாது, நீ எனக்குரியவள், நீங்களும் நானும் கர்த்தருக்குரியவர்கள். ஆகவேதான் வேற படகுகளும் கூட இருந்தது. அந்த படகுகளுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வரல. இயேசு இருந்த படகுலதான் காத்தடிச்சிச்சு, இயேசு இருந்த படகுதான் மூழ்க போச்சு, இயேசு இருந்த படகுதான் கரைக்கு வந்துச்சு. மார்க் 5:1 சொல்லுகிறது, பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனுடைய நாட்டில் வந்தார்கள். வந்து சேர்ந்துட்டாங்களா? இவர்கள் வந்து நின்னுட்டாங்க, அவங்க முறிந்து விழுந்து போனார்கள். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டினார்கள், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆகவே இன்றைக்கு இந்த தெய்வீக சுகம், தெய்வீக ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்பட்டதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்கள், இயேசுவின் நாமத்தில் அப்படி ஆகட்டும் என்று சொல்லுங்க. இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டது, இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள். இந்த பூமியில் நான் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் விரும்புகிறார். இதெல்லாம் என் பிள்ளைகளுக்காக கொடுக்கப்பட்டது. இது என் குடும்பத்துக்காக, என் கணவருக்காக, என் மனைவிக்காக இது கொடுக்கப்பட்டது. இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அதை விட்டுட்டு இயேசுவே நான் சாக போறேன், இயேசுவே எனக்கு எந்த கஷ்டம், போ வெளியே இயேசுவின் நாமத்தில். உன்னை யார் கூப்பிட்டாங்க கேட்டோமா? கேன்சர் வியாதி வரட்டும்னு கேட்டோமா? இதெல்லாம் நம்ம யாருமே கேட்காம அதுவா உள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. நம்ம சரீரத்துக்கு நாம கட்டளை கொடுக்கணும், போ என்று சொல்லணும். சரியா? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் பாக்கியம் பெற்ற ஜனம், கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிறோம். சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். எருசலேம் நகரம் மலைகளால் எப்போதும் சூழ்ந்து இருப்பது போல், இப்போதும் எப்போதும் கர்த்தர் நம்மை சூழ்ந்து சூழ்ந்து காத்திடுவார். அல்லேலூயா. அவர் உங்களை சூழ்ந்து காத்து கொண்டிருக்கிறார், விடவே மாட்டார். ஒரு தாய் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. உங்களுக்காக எனக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்த அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இருக்கிறோமே. நாம் கவலைப்படலாமா? எனக்கு இது கிடைக்குமா கிடைக்காதான்னு சந்தேகப்படலாமா? தெய்வீக சுகம், பிள்ளையின் அப்பம் நாம் எடுத்துக்கொள்வோம். நாங்கள் மாண்டு போகிறது உமக்கு சித்தம் இல்லையான்னு எழுப்புனாங்களே, அவர்களை பார்த்து கத்த கேட்ட, ஏன் பயப்பட்டீங்க? நான் தான் உங்க கூடயே இருக்கேன் இல்லையா, ஏன் பயப்பட்டீங்க? இத கூடவா என்னால செய்ய முடியாது? சரி, உங்க விசுவாசம் எங்க போச்சு? நீயே இந்த கடலையும் அதட்டி இருக்கலாமே, உங்களுக்குதான் எல்லா அதிகாரத்தையும் நான் கொடுத்திருக்கிறேனே, ஏன் பயன்படுத்தவில்லை? பயன்படுத்துங்க. உங்க கணவர் உங்களுக்கு விரோதமா எழும்புனா அவர் எழும்பல, அவருக்குள்ள இருக்கிற சத்துரு
நீங்க தைரியமா சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல ஓடி தண்ணி எடுத்து ஜெபம் பண்ணி கொடுத்துருங்க. இயேசுவின் நாமத்துல ஏசப்பா அவர் மாறட்டும், அவருக்குள்ள இருக்கிற கிரியைகளை அழித்து போடுங்க. பிள்ளைகள் மூர்க்கமா நிக்காங்களா, தீய கெட்ட பழக்க வழக்கங்கள்ல இருக்காங்களா, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது போ பிசாசுன்னு சொல்ல வேண்டியதானே. பயப்படாதீங்க, அந்த சத்துருவை விரட்டுங்க. பிள்ளைங்க இடத்துல இருக்கிற எல்லாம் மூர்க்க, வெறி, கோபம், எரிச்சல், தேவையில்லாத பாவங்களை விரட்டுங்க. ஏன் என் பிள்ளைகிட்ட வந்து இருக்க நீ போ சொல்லுங்க. எல்லா அதிகாரம் உங்களுக்கு கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியே பயந்துட்டு இருக்கிறீங்க. வாழ்க்கையில வர வேண்டிய ஆசீர்வாதங்களுக்கு இருக்கிற தடைகளை இயேசுவின் நாமத்துல போன்னு சொல்லுங்க. என் பிள்ளை சுதந்திரிக்கணும், நான் சுதந்திரிக்கணும், இந்த பூமியில நாங்க சந்தோஷமா வாழணும்னு தானே கர்த்தர் நமக்காக மரித்து இருக்கிறாரு. அவர் இவ்வளோ பெரிய ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறாரு, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்காக. ஒருவேளை இந்த சூழ்நிலை, இந்த சோதனை, ஐயோ என்னால தாங்க முடியலையே என்று சொல்லி நீங்க வேதனைப்படலாம். ஆனா இந்த கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், மறந்துடாத, பயப்படாத, தைரியமா இரு. நீயே அதட்டு, முடியலன்னா என்கிட்ட சொல்லிட்டு இல்ல, நான் அதட்டிடுறேன். புரியுதா? நம்ம கர்த்தர் இடத்துல சொல்லிட்டோம்னா அவரே அதட்டுவாரு. ஒன்னும் நமக்கு விசுவாசம் வேணும், இல்லைன்னா கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துடணும். இவ்வளவு பெரிய புயல், இவ்வளவு பெரிய மலை, இவ்வளவு பெரிய கடல் என் முன்னாடி நின்றுட்டு இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, நான் அக்கறைக்கு போகணும்பா, போவிடாம என்னை தடுத்திருக்காங்க. பரலோக ராஜ்யத்திற்கு அடுத்த காரியத்தை குறித்து நான் அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு, என் பிள்ளைகள் அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு இன்னைக்கு நாங்க சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறோம். எங்களை விடுதலையாக்குங்க, இந்த நோயிலிருந்து, இந்த சத்துருவின் கிரியிலிருந்து, போராட்டத்திலிருந்து விடுதலையாக்குங்க என்று சொல்லி கேளுங்க. உங்களுக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்க பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க, பயப்படுறீங்க. தைரியமா சொல்லுங்க. தைரியமா இருங்க. பயங்கிறது உங்க எல்லையில இருக்கக்கூடாது. எவ்வளவு பெரிய இது வரட்டுமே, என் கூட இருக்கிறவர் அதை காட்டிலும் பெரியவர் இல்லையா? அப்புறம் நான் எதுக்கு இதெல்லாம் பார்த்து பயப்படணும்? கேன்சர் நோய், பயப்படக்கூடாது, எதுக்குமே பயப்படக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அவர் எழுந்து ஏன் பயப்பட்டீங்கன்னு தான் கேட்டாரு. கடலையும் காற்றையும் அதட்டி மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. என்ன கேள்வி கேட்டாங்க? அப்பா ஏன் பயப்பட்டீங்கன்னு தானே கேட்டாரு. இன்னைக்கு நாமளும் பயந்துட்டு தானே இருக்கோம், பயந்துகிட்டு தானே இருக்கோம். ஐயோ எனக்கு இந்த வியாதி வந்துட்டு, ஐயோ எனக்கு இந்த கடன் பிரச்சனை, ஐயோ என் பிள்ளைக்கு இந்த நோய் வந்துட்டு, ஐயோ என் பிள்ளைக்கு இப்படி ஆயிப்போச்சு, அடடாடா நாங்க எதிர்பார்க்கறது இருக்குன்னு என்ன தலைகீழ நடந்துகிட்டு இருக்கு, அடடாடா எங்களால வாழ முடியாது, நாங்க இனிமே சாகத்தான் போறோம், இப்படியாதானே நினைச்சிட்டு பயந்துட்டு இருக்கீங்க. அதை தூக்கி போடுங்கன்னா அப்பா சொல்றாரு, நான் உனக்காக மரித்து இருக்கிறேன், என் தழும்புகளால் நீ குணமானாய். வந்துட்டா வியாதி வந்துட்டா பயப்படாதீங்க, சோதனை வந்துட்டா பயப்படாதீங்க, ஒருவேளை உங்க கணவரோ உங்க மனைவியோ உங்களை புரிஞ்சுக்கலாம வேதனைப்படுத்துறாங்களா, பயப்படாதீங்க. கர்த்தருடைய ஆலயத்துல போய் அவங்களுக்கு வைங்க, ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல இவங்களை வைக்கிறேன்ப்பா, பிள்ளையின் பேரை சொல்லி வைக்கிறேன்ப்பா, அப்படியே இருக்கிற எல்லா அசுத்தாவின் கிரியைகளும் போகட்டும். கடிந்து ஜெபிங்க, கட்டுங்க இந்த பிசாசின் கிரியைகளை, கணவருக்குள்ள இருந்து செயல்படுற அந்த பிசாசின் கிரியைகளை கட்டுங்க. அவர் குடிக்கிறாரா, அடிக்கிறாரா, சந்தேகப்படுறாரா, வேதனைப்படுத்துறாரா, உடனே நீங்க அதட்டுங்க, மனசுக்குள்ளே அதட்டுங்க, இயேசுவின் நாமத்துல போன்னு சொல்லுங்க. ஜெபிக்கும் போதெல்லாம் போ அப்படின்னு சொல்லுங்க. தண்ணி ஜெபம் பண்ணி இல்ல சாப்பாடை ஜெபம் பண்ணி கொடுங்க. செய்ய செய்ய மனம் மாறுவாங்க, கட்டாயம் மாறும். விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியா நாம இருக்கக்கூடாது. எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்னு அவர் சொல்லிடுவாரு. ஒரு கஷ்டமோ ஒரு பாடுகளோ வரும்போது இன்னும் அதிகமாய் அவரிடத்துல நாம கிட்டி சேரணும். உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், நான் பின் திரும்பேனே, உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று
பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. பாடிக்கிட்டே இருக்கணும், காலம் ஃபுல்லா ஆண்டவரை பாடிக்கிட்டே இருக்கணும். நான் பின்னால திரும்ப மாட்டேன், நான் பின்னால திரும்ப மாட்டேன். அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கோட்டைக்கு பயந்து கொசுவுக்கு பயந்து கோட்டையை விட்டு போறதான் பாங்க. புரியுதா? நம்ம எதுக்கு பயப்படணும்? நம்மளை பார்த்து அவன் பயப்படணும். வந்துட்டாயா வந்துட்டாயா அப்படின்னு. ஒரு முறை நான் +2 படித்துக் கொண்டிருக்கும் பொழுது எங்க குடும்பத்துல ஒரு சொந்த சகோதரிக்கு ஒரு சம்பவம், அதாவது பேய் பிடித்திருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி நடந்து விட்டது. அம்மா ஸ்கூலுக்கு போயிருவாங்க, எங்க அம்மா. நான் தான் அவளை பார்த்துக்கிட்டு வீட்டுக்குள்ள இருக்கிறேன். சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வருவாங்க. எங்க அம்மா அங்க வரும்போதே, நானே பார்த்திருக்க மாட்டேன், யாருக்கும் கண்ணுக்கும் தெரியாது. அவங்க அங்க வரும்போதே இது இங்க குதிக்க ஆரம்பிச்சிடும். ஏன் அவளை வர சொல்லாத, ஏன் அவளை வர சொல்லாத. ஏன் அவளை வர சொல்லாத, ஏன் அவளை வர சொல்லாத. எதுக்கு? அக்கினியா இருக்கு, எரியுது, நான் தாங்க முடியாது, வரக்கூடாதவா அப்படிங்க. எங்க அம்மா அவ்வளவுக்குள்ள ஆண்டவரோட இருந்தாங்க. அப்போ வீட்டுக்குள்ள என்டர் ஆயிட்டாங்க. பிசாசு ஏன் பின்னாடி ஒளியுது. என்ன எங்க அம்மா, என்ன ஏன் பிள்ளைய பிடிச்சு வச்சிருக்க, விடு அப்படின்னாங்க. அதுக்கு ஒரு பதில் சொல்லிச்சு பார்க்கணும். இது உன் பிள்ளையா, இது ஏன் பிள்ளை அப்படின்னுச்சு. எங்க அம்மா பலார்னு ஒரு அறை விட்டாங்க பாருங்க. எனக்கு வாழ்க்கையில மறக்கவே முடியாது என்னால. நான் அப்படியே நில குழஞ்சு போய் நிக்கேன். என்னடா இது, இந்த பேய்க்கு அடி கொடுக்காம எனக்கு அடி கொடுக்காத அப்படின்ட்டு. பத்தியா, ஒரு பேய் உன்னை பிள்ளைங்கு, அவமானமா இல்ல உனக்கு, அசிங்கமா இல்ல, நீ என்ன மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கிற, ஒழுங்கா ஆண்டவருக்கு ஒப்பு கொடு, பரிசுத்தமா இருக்கணும், புரியுதா? எனக்கு ஒண்ணும் புரியல. அது ஏதோ சொல்லுது, நான் ஆண்டவருடைய பிள்ளையாதான் இருக்கேன் அப்படின்னு நான் சொல்றேன். எங்க அம்மா சொல்றாங்க, இல்ல, எந்த காரணத்தை கொண்டு அது ஒன்ன பிள்ளைன்னு சொல்லக்கூடாது. எப்படி என்னை கண்டு பயப்படுதோ அதை கண்டு ஒன்னை கண்டு 100 மடங்கு பயப்படணும், புரியுதா? இனிமேலாவது அப்படி வாழ கத்துக்கோ அப்படின்னாங்க. அன்னைக்கு கத்துறதுதான், அன்னைக்கு கற்றுக்கொண்டதுதான் இப்ப வரைக்கும். எங்க அம்மா அன்னைக்கு எனக்கு போட்ட அடிதான் இப்ப வரைக்கும் எனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது, நான் செய்யறது தவறு, இது தவறு, இது சரி என்று. ஏன்னா யாருக்கு பிள்ளைன்னு முடிவு எடுக்கணும்ல. அது பேய் வந்துட்டு இது ஏன் பிள்ளைன்னு சொல்லிச்சுன்னா சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. நாம நினைச்சிட்டு இருப்போம் நாம ரொம்ப பரிசுத்தமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நல்லா இருக்கும்ட்டு. பிசாசுக்கு தான் நல்லா தெரியுது நம்ம எப்படி பரிசுத்தமா இருக்கோம், எப்படி தேவனுக்குள்ள நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம்ட்டு. அன்பானவர்களே, இன்றைக்கு நாம ஒப்பு கொடுத்துருவோம் ஆண்டவருடைய கரத்துல. அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா இருக்காங்க, எல்லாருக்கும் நல்ல வாழ்வுதான் கிடைக்கும், நல்லா சாப்பிடுறாங்க, நல்ல காரு எல்லாம் வாங்கி சுகபோகமா வாழ்ந்துட்டு இருக்காங்க, இங்க நான் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம அந்த டைலாக்கே வேண்டாம். ஏன் தெரியுமா? என்னைக்கு அவரை நோக்கி நீங்க பார்த்து அப்பா பிதாவேன்னு கூப்பிட்டீங்களோ அன்னைக்கு அவர் உங்களுக்கு தகப்பன் ஆயிட்டாரு, புரியுதா? இன்னும் ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க. அன்பான ஒரு சிறிய மகனை தெருவில் பார்த்த ஒரு பணக்காரர், கோடீஸ்வரர், அவருக்கு பிள்ளையே கிடையாது. அந்த பையனுடைய சுட்டித்தனத்தையும் அவன் அங்கெங்கயும் ஓடுறதையும் பார்த்துட்டு அவர் மனைவிட்ட சொல்றாரு, இந்த பையனை நம்ம வீட்டுக்கு கூட்டி போயிருவோமான்னு. அவங்க அம்மா தரணும்லா அப்படிங்க. பரவாயில்ல, கேட்டு பார்ப்போம் சொல்லி பார்த்தா இறங்கினா சரி, ஒரே ஒரு குடிசையில அவங்க அம்மா இருக்காங்க, 7-8 பிள்ளைகள். இந்த பையன் கடைக்குட்டி. அவங்க அப்படியே யோசிச்சாங்க, அவங்க அப்படியே பணத்தை அள்ளி கொடுக்குறாங்க. பையனை எனக்கு தாங்க, நாங்க நல்லா வளர்த்துக்கிறோம், அவன் நல்லா இருப்பான், இங்க பசியும் பட்டினியுமா இருக்கான், கல்வி உங்களால படிக்க வைக்க முடியல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லவும்
அவங்களுக்கு சரி 8 பிள்ளையே இருக்கு, ஒரு பிள்ளை நல்ல இடத்துல வளரட்டுமே, இந்தாங்க வச்சுக்கங்கன்னு கொடுத்துட்டாங்க. பணம் வேண்டாமா, பணம் வேண்டாம், இல்ல வச்சுக்கங்கன்னு சொல்லி அவங்களும் பணத்தை கொடுத்துட்டு பிள்ளைய எடுத்துட்டு போயிட்டாங்க. அது போகுது கார்ல. போன உடனே அவங்களுக்கு ட்ரெஸ் என்ன, ஷூ என்ன, ராஜ வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கை மோசே தீர்க்கதரிசிக்கு கிடைச்சிச்சுல்ல, உங்களுக்கும் எனக்கும் ராஜ வாழ்க்கை தான். தகுதி இல்லாத நமக்கு கிடைச்சிருக்கு, தகுதியற்ற உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சிருக்கு ராஜ வாழ்க்கை. அதை பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்திக்காம போறதும் உங்க கையில தான் இருக்கு. நம்ம பயன்படுத்தாம இருந்துகிட்டு ஏசப்பா என்ன இப்படி பண்ணிட்டாங்க, ஏசப்பா எனக்கு அதை தரல, ஏசப்பா என்ன ஜெபத்தை கேட்கலன்னு இருக்கக்கூடாது. அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக கொடுத்து விட்டார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்க, உங்களுடைய ஜெபத்தை கேட்க, உங்களை ஆசீர்வதிக்க எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு. நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள்னு நான் சொல்றேன். இவன் இந்த குடிசையில இருக்கும்போது கஞ்ச தவிர வேற எதையும் அவன் கண்ணில் பார்க்கல. அங்க மாளிகைக்கு போய் எதை சாப்பிடனே அவனுக்கு தெரியல. அவ்வளவு ஒரு சந்தோஷம், நல்ல சாப்பாடு. அன்பானவர்களே, நமக்கு கிடைத்த இவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் நாம அற்புதமா நினைச்சுக்கிட்டு அதுல இருக்கிறத பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு, அனுபவிக்க முடியாதபடிக்கு சாத்தான் நம்முடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். எப்படி ஆகாருக்கு துறவு பக்கத்துல இருந்தும் கண்ணு குருடா இருந்துச்சு, பார்க்க முடியல, அவன் குருடாக்கி வச்சிருவான். சில ஆசீர்வாதங்கள் நம்ம அருகிலிருந்து எடுத்துக்கொள்ளவே முடியாது. காரணம் என்ன? நம்மையும் அறியாமல் நாம் என்ன செய்துகிறோம், அப்படித்தானே வாழ்றோம். இது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இப்படிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இயேசுவின் நாமத்தை இதை எடுத்துக்கணும், இது எனக்குரியது. இந்த வார்த்தை உயிர்ப்பிக்கும், வார்த்தை உயிர்ப்பிக்கும், ஜீவன் உள்ளது. எப்படி பனி பூமியில் பெய்து புல் பூண்டுகளை முளைப்பிக்கிறதோ அது போல என்னுடைய வார்த்தையும் இருக்கும். அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அது புடமிடப்பட்டது. வார்த்தை சாதாரணதில்லை. ஒவ்வொரு கஷ்டத்திலையும் வார்த்தையை பயன்படுத்த கத்துக்கோங்க. வார்த்தையை கவனிச்சு இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும் பொழுது மாபெரும் அற்புதம் நடக்கும், மாபெரும் அற்புதம் நடக்கும். பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள வார்த்தைகளை சொல்லி அறிக்கையிட்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தருக்கே ஒண்ணும் செய்ய முடியாது. அவர்கிட்ட நமக்கு ஒரு காரியம் ஆகணும்னா, இது இப்படி இருக்கு ஐயா, இது இப்படி இருக்கு, நீங்க இதுல சொல்லி இருக்கீங்களா, கேட்டு பாருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறது உண்மை. நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறேன். அவர்கள் எந்த பிரச்சனையில சிக்கி தவிக்கிறார்களோ அதிலிருந்து இன்று இரவு விடுதலை கொடுப்பீராக. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால அந்த விடுதலை உண்டாவதாக என்று கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். குடி பழக்கத்தில் இருக்கிற கணவர், பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமகன், மருமகள், குடும்பத்திலே காணப்படுகிற கஷ்டங்கள், போராட்டங்கள், வியாதிகள், சூழ்நிலைகளை மாறட்டும் ஆண்டவரே. குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும் கர்த்தாவே. வீட்டை சுற்றிலும் இருக்கிற வன்கண், எரிச்சல், பொறாமையின் ஆவிகள் விலகி போகட்டும் கர்த்தாவே. யார் யார் என்னோடு அழுது ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, எந்த ஆசையோடு எந்த காரியம் எனக்கு நடக்காதா, எனக்கு கர்த்தர் கை கொடுக்க மாட்டாரா, என் பிள்ளைக்கு கர்த்தர் கை கொடுக்க மாட்டாரா, இந்த காரியத்திலே எனக்கு ஒரு அற்புதம் நடந்து விடாதா என்று சொல்லி எதிர்பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த அற்புதம் நடக்கட்டும். இந்த இரவு ஒரு அற்புதத்தின் இரவாக மாறட்டும். அதிசயம் செய்யுங்கப்பா, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நான் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து போக வேண்டாம். ஜெபம் என்பது சாதாரண ஒரு காரியம் கிடையாது. அதுதான் வெற்றிக்கு முழு ஆதாரம். ஆகவே உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எனக்கு தெரியப்படுத்துங்கள். நாம் இணைந்து ஜெபித்து வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுவோம். சமுதாயத்திலும் சரி, நித்திய ஜீவனுக்கு போகும் வரைக்கும் தேவன் நம்மை வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கிருபை செய்வார். ஆமென்.